மாணவர்களுக்கு மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாணவர்களின் இந்த போராட்டம் வரவேற்கக்கூடியது, வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனால் மாணவர்களின் சக்தி விரயமாகிவிடக்கூடாது. மாணவர்களின் போராட்டம் என்பது அரசியல் புரிதலோடு கூடிய, தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும், தொடர வேண்டும். போராட்டத்தின் முதன்மை முழக்கமாக குறிப்பிட்ட ஒரு தொண்டு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்பதாகவே தொடர்ந்து முன்னிறுத்தப்படுகிறது. எங்களுடைய கூட்டு இயக்க அறிக்கையில் மிக தெளிவாக நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு உருவாகியிருக்கிற இந்த நெருக்கடியான சூழல்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் தான் காரணம் என்று. ஆகவே போராட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகத்தான் அமைய வேண்டும். ஒரு தொண்டு நிறுவனம் பொதுநல வழக்கு தொடுத்ததற்காக, அந்த தொண்டு நிறுவனத்தை தடை செய்வதற்காகவே இவ்வளவு பெரிய மாணவர் சக்தி பயன்பட வேண்டும் என்றால் அது விரயமாகிவிடும். ஆகவே இதற்கு பின்னால் வேறு யாரோ மாணவர் சக்தியை சுரண்டுகிறார்களோ, தவறாக பயன்படுத்துகிறார்களோ, திசை திருப்புகிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. தொண்டு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்பது பல கோரிக்கைகளுள் ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும். ஆனால் மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும். இதற்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் பொறுப்பு. 2 ஆண்டு காலமாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கு மத்திய அரசு விரும்பவில்லை. அதே நேரத்தில் தோழர் ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பட்டியலில், அதாவது காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை நீக்க வேண்டும் என்கிற நடவடிக்கையில் கூட மத்திய அரசு ஆர்வம் காட்டவில்லை. எனவே மத்திய அரசு முழுக்க பொறுப்பேற்க வேண்டும் என்கிற வகையில் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டமாக இந்த போராட்டம் அமைய வேண்டும். இந்த போராட்டத்தில் 4 நாட்களாக தொடர்ந்து அலங்காநல்லூரிலும் 3 நாட்களாக தொடர்ந்து மெரினாவிலும் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் ஒரு இடத்தில் கூட மோடிக்கு எதிராக அல்லது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்படாதது அதிர்ச்சி அளிக்கிறது. நடிகர்களையும் நடிகைகளையும் வரவேற்கிற இந்த போராட்ட களம் அரசியல் தலைவர்களை புறந்தள்ளுவது திட்டமிட்ட ஒரு தூண்டுதல் நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது. இது இயல்பாக மாணவர்கள் செய்கிற நடவடிக்கையாக தெரியவில்லை. எனவே மாணவர்கள் தங்களுடைய சக்தியை விரயமாக்காமல் போராட வேண்டும். அது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான போராட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய நாங்கள் 3 கட்சிகளும் இந்த மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கிறோம். தடையின் மீது சில இடத்துல ஜல்லிக்கட்டுகள் நடத்தப்பட்டுச்சு. அங்கே சில இடத்துல ஜாதிய ரீதியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சாதிய முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை குறித்து விவாதிக்க இது நேரமில்லை. அந்த மாணவர்கள் எல்லா கட்சியுமே வரிசையாவே அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதிமுக, திமுக எல்லா கட்சியிலும் குற்றம் சாட்டுறாங்க. கடைசி கட்டத்துல தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். நீண்ட காலமாக ஒரு வலியுறுத்தலை ஏற்படுத்தி அந்த தீர்மானத்தை கொண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இதை பார்க்க முடியாதா? வெறுமனை யாரும் தூண்டி வர்றார்கள் என்ற அடிப்படையில் மட்டும்தான் மாணவர்கள் அரசியல் கட்சிகளை அண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுமா? அவங்க அரசியல் கட்சின்னு பொதுவாக சொல்கிறாங்களே தவிர அது உண்மையிலே கோபம் யார் மேலேன்னா பொன் ராதாகிருஷ்ணன் மேலே, தமிழிசை மேலே. ஏன்னா அவங்க தான் திரும்ப திரும்ப பொன் ராதாகிருஷ்ணன் சென்றாண்டு சொன்னார், 2016ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெறும் என வாக்குறுதி கொடுத்தார். அதே போல் இந்த ஆண்டும் சொன்னார், கண்டிப்பாக நடைபெற்றே தீரும்னார். அதே மாதிரி முதலமைச்சர்னு சொன்னார். இந்த அரசியல்வாதிகள் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்படி திரும்ப திரும்ப போய் சொல்கிறாங்களேங்கிற கோபத்தில் மொத்தமாக அரசியல்வாதிகளை வேண்டான்னு சொல்கிறாங்க.